welcome to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். So far by the grace of God we have covered 10 subjects. இதுவரையிலும் கர்த்தருடைய கிருபையினாலே 10 தலைப்புகளை நாம் தியானித்திருக்கிறோம். First we studied how not to pray. முதலாவது எப்படி ஜெபிக்க கூடாது என்று பார்த்தோம். The second subject was how not to meditate. இரண்டாவது தலைப்பு எப்படி தியானிக்க கூடாது என்பதாகும். Then we moved on to the subject how not to give. அதை தொடர்ந்து எப்படி கொடுக்க கூடாது என்று பார்த்தோம். The fourth how not to worship. நான்காவது தலைப்பு எப்படி ஆராதிக்க கூடாது. Fifthly, we considered how not to battle. ஐந்தாவதாக எப்படி போராட கூடாது என்று பார்த்தோம். And the sixth subject was how not to minister. ஆறாவது தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்று பார்த்தோம். The seventh subject was how not to think. ஏழாவது தலைப்பு எப்படி சிந்திக்க கூடாது. That was followed by how not to repent. அதை தொடர்ந்து எப்படி மனம் திரும்ப கூடாது. And the ninth subject was how not to believe. ஒன்பதாவது தலைப்பு எப்படி விசுவாசிக்க கூடாது. Last week we concluded subject number 10 how not to suffer. சென்ற வாரத்திலே 10வது தலைப்பை நிறைவு செய்தோம் எப்படி பாட அனுபவிக்க கூடாது. Praise God for all these lessons that we have learned over the last 2 years. கடந்த 2 ஆண்டுகளாக நாம் பார்த்து வந்திருக்கிற அத்தனை பாடங்களுக்காகவும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Unfortunately, people have embraced more of false teaching and doctrine than getting established in the sound doctrine of God's word. துரதிர்ஷ்டமாக அநேக விசுவாசிகள் தேவனுடைய ஆரோக்கிய உபதேசத்தை பற்றிக் கொள்வதை விட்டுவிட்டு அவர்கள் கள்ள உபதேசங்களை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். Even though this is a sad state of affairs, there is no surprise about it because this is what was predicted even in the first century. இது ஒரு அவல நிலைமையாய் இருந்தாலும் கூட இதிலே எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் முதல் நூற்றாண்டிலேயே இதை குறித்து நமக்கு எச்சரிப்பு உண்டாயிருக்கிறது. Turn with us to 2 Timothy 4th chapter. 2 தீமோத்தேயு 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 3 and 4. 3-4 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். The time will come when they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers, and they will turn their ears away from the truth and be turned aside to fables. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். In other words, what we understand from this passage is that the false teachers and false teaching will be in heaps, whereas sound doctrinal teaching will be only a handful of things. இந்த பகுதியிலிருந்து நாம் அறிய வருகிற ஒரு காரியம் என்னவென்றால் கள்ள உபதேசங்கள் எல்லாம் அவர்கள் திரளாய் குவிந்து கிடக்கிற ஒரு நிலைமை இருக்க ஆரோக்கியமான உபதேசமானது ஆங்காங்கேதான் காணப்படுகிறது. Against this background, with a lot of burden and concern for the welfare of God's people, we are bringing these subjects to you week after week. ஆகவே தேவ ஜனங்கள் மீது இருக்கிற அந்த கரிசனையும் பாரத்தின் காரணமாகவே இந்த போதனைகளை வாரந்தோறும் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். Today we will move on to the 11th subject. இன்றைக்கு 11வது தலைப்புக்கு நாம் கடந்து வருகிறோம். Our subject is how not to plan. நம்முடைய தலைப்பு எப்படி திட்டமிட கூடாது. How not to plan. எப்படி திட்டமிட கூடாது. Beloved, do you know that salvation is basically coming under a new management? பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு புதிய ஆளுகையின் கீழாக வருவது என்பது உங்களுக்கு தெரியுமா? That means we receive Jesus Christ not only as our Savior but also as our Lord. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக மாத்திரமல்ல நம்முடைய ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறோம். That is why Apostle Paul, on the first instance of his conversion right on the road to Damascus, he cried aloud unto God,
asking, Lord, what will you have me to do? ஆகவேதான் பவுல் அவன் ரட்சிப்பின் அனுபவத்தின் நேரத்திலே தமஸ்குவுக்கு போகும் வீதியிலே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். So when we talk about how not to plan, we need to understand how we generally miss out on God's will. ஆகவே எப்படி திட்டமிடக்கூடாது என்கிறதை சிந்திக்கிற வேளையிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் தவறுகிற வழிகளை கவனிக்க வேண்டும். Beloved, God's will is a serious matter. It cannot be taken lightly. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை அலட்சியமாய் எண்ணிவிடக் கூடாது. We would even say that God's will is eternal in its nature. இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய சித்தம் என்கிறது நித்தியத்தை பாதிக்கிறதாக இருக்கிறது. Turn with us to Matthew's Gospel 7th chapter. மத்தேயு சுவிசேஷம் 7வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Here we have the Sermon on the Mount of the Lord Jesus Christ. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் இருக்கிறது. And he says so emphatically in verse 21. 21வது வசனத்திலே வலியுறுத்தி சொல்கிறார், Not everyone who says to me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. It's very easy to say Jesus is my Lord and Jesus is my Lord without having any attention whatsoever towards this very serious eternal matter called doing the will of God. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர் என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்வது அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. In order to prove that doing the will of God is eternal in nature, we would like you to turn also to another scripture passage, 1 John 2nd chapter. தேவனுடைய சித்தத்தை செய்வது அது நித்திய பாதிப்பை உண்டாக்குகிறது என்கிறதை உங்களுக்கு வலியுறுத்தும் பொருட்டு மற்றும் ஒரு வசன பகுதி உங்களுடைய கவனத்துக்கு ஈர்க்க நான் விரும்புகிறேன். 1 யோவான் 2வது அத்தியாயம். We'll read to you the 17th verse. 17வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். The world is passing away and the lust of it, but he who does the will of God, he abides forever. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். So beloved, the world that we are seeing and the system that we are accustomed to, that all will pass away, but he who does the will of God shall abide forever. He will abide for eternity. You understand the seriousness of God's will. பிரியமானவர்களே, ஒன்றை கவனியுங்கள், உலகமும் அதில் உள்ள யாவும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். So beloved, doing the will of God is not an earthly option, but it is our eternal obligation. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படியாக நாம் நடப்பது என்பது ஒரு உலக பிரகாரமான தெரிந்து கொள்ளுதல் அல்ல, அது நித்திய கடமையாய் காணப்படுகிறது. Our life is full of decisions. நம்முடைய வாழ்க்கை முழுமையுமே தெரிந்து கொள்கிறதுனாலே நிறைந்திருக்கிறது. It's a very common saying, decisions either make us or they break us. இவ்விதமாக ஒரு கூற்று உண்டு, தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையை கட்டவும் அழிக்கவுமே காணப்படுகிறது. Now it can do either depending upon what choice we make in the matter of decisions. இந்த தீர்மானங்களை எப்படி நாம் எடுக்கிறோம் என்பதை பொருட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. When you make wrong choices, what will happen? You will invariably end up in utter confusion and chaos in your life. தவறான தெரிந்து கொள்ளுதல்களை நீங்கள் ஈடுபடுவதனாலே அது உங்களுடைய வாழ்க்கையில குழப்பத்தையும் ஒரு கேடான நிலைமைக்கும் அழிவுக்கும் உங்களை கொண்டு போய் விடுகிறது. And at times, when we make wrong decisions, it will cause irreversible damage to our own selves. சில சமயங்களில் தவறான தெரிந்து கொள்ளுதலை நாம் செய்கிறதுனாலே நாம் திருத்த இயலாத சில தாறுமாறான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. We want to tell you something at the very outset of these talks. இந்த செய்தியினுடைய துவக்கத்திலேயே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். For God's people, it is not a choice between good and bad, but it is a choice between good and better. தேவனுடைய ஜனங்களை பொறுத்த மட்டிலே தீயதை விட்டு நல்லதை தெரிந்து கொள்வது அல்ல, நல்லதிலிருந்து சிறந்ததற்கு கடந்து செல்லுகிற ஒரு முயற்சி. We'll say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். As far as God's people are concerned, it is not a choice between good and bad, but it is a choice between good and better.
தேவனுடைய ஜனங்களை பொறுத்தமட்டில் தெரிந்து கொள்ளுதல் என்பது தீயதை விட்டு நல்லதை தெரிந்து கொள்ளுதல் அல்ல, நல்லதிலிருந்து சிறந்ததை தெரிந்து கொள்ளுகிறது. As usual, under this topic also we will study 10 lessons. வழக்கம் போல இந்த தலைப்பிலும் நாம் 10 பாடங்களை பார்க்கவிருக்கிறோம். How not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது. Lesson number 1. முதலாவது பாடம், Do not ignore the general Bible teaching. பொதுவான வேத போதனையை கவனியாது விடக்கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், how not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது. Do not ignore the general Bible teaching. பொதுவான வேத போதனையை கவனியாது விட்டுவிடக் கூடாது. There is a very important and perhaps the most basic truth we need to understand in the matter of God's will. தேவனுடைய சித்தத்திலே முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. God's word is God's will. தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. We'll say that again. மீண்டுமாய் சொல்கிறேன், God's word is God's will. தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய சித்தம். If we neglect reading and meditation of God's word, it is very unlikely we will ever find out God's will. தேவனுடைய வார்த்தையை படிப்பதும் தியானிப்பதையும் நாம் விட்டு விடுவோமே ஆனால் தேவனுடைய சித்தத்தை நாம் அறியாமல் தான் போவோம். We would like you to turn to some key texts. One in Psalm 119 and verse 105. 119வது சங்கீதம் 105வது வசனம், இதற்கு உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறேன். Your word is a lamp to my feet and a light to my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. In other words, without the word of God, we will only be groping in darkness. மறு வார்த்தைகளிலே தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாம் இருளில் தடுமாறுகிறவர்களாக இருப்போம். The same psalm come to verse 133. அதே சங்கீதம் 133வது வசனத்துக்கு வாருங்கள். Direct my steps by your word and let no iniquity have dominion over me. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். In other words, every step that I need to take, oh Lord, let it be in accordance to your word. மறு வார்த்தைகளிலே நான் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உம்முடைய வார்த்தையின்படி இருக்கட்டும் ஆண்டவரே. Another very interesting verse, the same Psalm 165th verse. அதே சங்கீதம் 165வது வசனம், Great peace have those who love your law and nothing causes them to stumble. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. What is the meaning of great peace? மிகுந்த சமாதானம் என்று சொன்னால் என்ன They will அர்த்தம்? be steady in their lives. அவருடைய வாழ்க்கையிலே நிலையாய் They இருப்பார்கள். will walk with confidence and steadfastness in their lives. அவருடைய வாழ்க்கையில ஒரு திட நம்பிக்கையோடு கூட நடப்பார்கள். It says nothing causes them to stumble. அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லுகிறது. That means there will be no unnecessary turbulence and agitation in their lives. அவருடைய வாழ்க்கையிலே வேண்டாத அவசியமில்லாத அலைகழிப்புகள் போராட்டங்கள் இருக்காது. Now when we say that the word of God is the will of God, தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய சித்தம் என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது we want you to differentiate between the general will of God and the specific will of God. தேவனுடைய பொதுவான சித்தத்திற்கும் தேவனுடைய தனிப்பட்ட சித்தத்திற்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறோம். The general will of God is the same for all the children of God. பொதுவான தேவ சித்தம் என்று சொல்லும் பொழுது எல்லா தேவ மக்களுக்கும் அது பொதுவானது. But the specific will of God, it changes from situation to situation and from candidate to candidate. ஆனால் குறிப்பான தேவ சித்தம் என்கிறது தனிநபரிலிருந்து தனிநபருக்கு சூழ்நிலையிலிருந்து சூழ்நிலைக்கு மாறுகிறதாக இருக்கிறது. The word of God is the will of God in general. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தமாய் பொதுவாய் காணப்படுகிறது. As we immerse ourselves in the study of the word of God, which is the general will of God, that becomes the foundation or the basis for us to understand the will of God in specific. தேவனுடைய வார்த்தையாகிய அவருடைய பொதுவான சித்தத்திலே நாம் நம்மை நாமே முழுகி அதிலே நாம் ஊற ஆரம்பிக்கும் பொழுது அதுவே நம்முடைய தனிப்பட்ட தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான அடித்தளமாக மாறிவிடுகிறது. This is what all the senior men of God told their successors. எல்லா முதிர்ந்த
ஊழியக்காரர்களும் தேவ மனிதர்களும் தங்களுக்கு அடுத்து வந்த தலைவர்களிடத்திலே சொன்ன அறிவுரை இதுவாகவே வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். Turn with us to book of Deuteronomy 4th chapter. உபாகமம் 4வது அதிகாரத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். See what Moses tells the people in his time. தன்னுடைய காலத்திலே ஜனங்களை பார்த்து மோசே சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். First verse. முதல் வசனம். Now, O Israel, listen to the statutes and the judgments which I teach you to observe. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். Now, what will be the result of such a commandment if it is obeyed? இந்த விதமான ஒரு கட்டளையை கீழ்ப்படியும் பொழுது அதனுடைய விளைவு என்னவாயிருக்கும்? Come to verse 6. 6வது வசனத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Be careful to observe them, for this is your wisdom and your understanding in the sight of the peoples who will hear all these statutes and say, surely this great nation is a wise and understanding people. ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதிய ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். So when God's people conduct themselves according to the word of God, the outsiders will be able to testify that is true practical wisdom and that is true understanding. ஆகவே தேவருடைய வார்த்தைகளின்படியாக தேவ ஜனங்கள் தங்களை நடத்திக் கொள்ளும் பொழுது வெளி உலகம் அவர்களை பார்த்து இதுதான் விவேகம், இதுதான் ஞானம் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்வார்கள். That's what exactly Moses told Joshua also. யோசுவாவை பார்த்து மோசே சொன்ன வார்த்தைகளும் அதுவே. Joshua 1st chapter and the 8th verse. யோசுவா 1வது அத்தியாயம் 8வது வசனம். This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it, for then you will make your way prosperous and then you will have good success. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். You know, you will behave prudently when you get stuck with the word of God. That's what Moses was telling his successor Joshua. தேவனுடைய வார்த்தையில் உன்னுடைய வாழ்க்கை ஒட்டிக்கொள்ளுமையானால் நீ புத்திமானாய் இருப்பாய் என்று சொல்லி யோசுவாவினிடத்திலே மோசே சொல்லுகிறான். Now look at what David told his young son Solomon. தன்னுடைய இளைய குமாரனாகிய சாலமோனிடத்திலே தாவீது சொன்ன வார்த்தைகளை கவனிங்கள். 1 Kings 2nd chapter. 1 ராஜாக்கள் 2வது அத்தியாயம். Now if you look at the 3rd verse, 3வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள். தமிழிலே 4வது வசனம். Keep the charge of the Lord your God to walk in his ways, to keep his statutes, his commandments, his judgment, and his testimonies as written in the law of Moses, that you may prosper in all that you do and wherever you turn or go. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக. You know, here David is bringing out 5 vital aspects of the word of God. தேவனுடைய வார்த்தையினுடைய 5 முக்கிய அம்சங்களை இங்கே தாவீது கொண்டு வருகிறார். He says God's word contains ways in which we should walk. தேவனுடைய வார்த்தையிலே நாம் நடக்க வேண்டிய வழிகள் உண்டு என்று So சொல்கிறார். that is a blueprint for our life's journey. வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு ப்ளூபிரிண்ட் ஆக இருக்கிறது. And then he says they contain statutes for us. அதைத் தொடர்ந்து அவர் நமக்கு அவைகளிலே கட்டளைகள் உண்டு என்று You சொல்கிறார். know, it is like inscribing them or engraving them on the tablets of our heart. நம்முடைய உள்ளத்திலே அவைகளை பதிய வைக்கிறது போல Then காணப்படுகிறது. he talks about commandments. அதைத் தொடர்ந்து கற்பனைகள் என்று No, சொல்கிறார். it is like constitutional commandments for a nation or a kingdom. ஒரு ராஜ்யத்தினுடைய சாசன சட்டத்தை போல காணப்படுகிறது. That is why in several countries when they take an oath of office for the highest position in the country, they do it on the Bible. ஆகவேதான் அநேக தேசங்களிலே பதவி பிரமாணத்தை உயர் அதிகாரிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஆணை எடுக்கும் பொழுது வேத புத்தகத்தை வைத்து ஆணை எடுக்கிறார்கள். And then it speaks about judgments. அதைத் தொடர்ந்து அது நியாயங்களை பற்றி That பேசுகிறது. means in any situation we will be able to discern which is right and which is wrong. எந்த சூழ்நிலையிலும் எது சரி எது தவறு என்று நாம் நிதானிக்க முடியும். And then it talks about testimonies. அதைத் தொடர்ந்து சாட்சிகளை பற்றி You know, பேசுகிறது. this word testimony is a legal term. That means in the court of law, you keep on telling the same thing, testifying over and over again. Same thing you repeat.
habit. சாட்சிகள் என்று சொல்லும்பொழுது நீதிமன்றங்களில் பயன்படுத்தப்படுகிற ஒரு பழக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து அதே காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அதுதான் சாட்சி. At least in the initial stages, Solomon listened to what David said. துவக்கத்திலாவது சாலமோன் தாவீது சொன்ன அறிவுரைகளை கேட்டான். And what was the result? அதனுடைய விளைவு என்ன? The same book, 1 Kings 4th chapter, come to verse 29. அதே புத்தகத்திலே 1 ராஜாக்கள் 4வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்துக்கு வாருங்கள். And God gave Solomon wisdom and exceedingly great understanding and largeness of heart like the sand of the sea. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். Now, beloved, this is what we are trying to emphasize here. You study the word of God, that becomes the basis for your any situation as to do God's will. பிரியமானவர்களே, இதைதான் இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். தேவனுடைய வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அதுவே வேறு தேவ சித்தத்தை செய்வதற்கு அடித்தளமாய் அமைகிறது. We'll again present some practical examples. இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். Take for example the Lord Jesus Christ himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். See what he did at the time of his incarnation. அவருடைய மனுவுரு எடுத்த அந்த காலத்திலே அவர் செய்த காரியத்தை பாருங்கள். Hebrews 10th chapter. எபிரேயர் 10வது அத்தியாயம். Look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். This is what he tells his father. பிதாவினிடத்திலே சொல்லுகிற வார்த்தை. Behold, I have come, in the volume of the book it is written about me, to do your will, O God. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன். In other words, Jesus is saying there is a Bible here. I am going to read that Bible, and whatever is written in that Bible, that I am going to obey, and that is doing your will, O Father. மறு வார்த்தைகள் இப்படியாக இயேசு சொல்கிறார், இங்கே ஒரு பைபிள் இருக்கிறது, அதில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் உம்முடைய வார்த்தைகள், அதன் பிரகாரமாக நான் செய்ய போகிறேன், அதுவே உம்முடைய சித்தத்தை செய்கிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. Now if you trace the footsteps of the Lord Jesus Christ, you know what you will find? At every stage he did according to what was written concerning him in the Bible. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு பொழுதும் அவர் தேவனுடைய சித்தத்தையே நிறைவேற்றும்படி அவர் தொடர்ந்து செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். His native place was Nazareth. அவருடைய சொந்த ஊர் நாசரேத் ஊர். And he grew up in Nazareth. அவர் நாசரேத்திலேயே வளர்ந்தார். And obviously he liked his native place. அவருடைய சொந்த ஊர் அவருக்கு பிடித்தமான இடம்தான். But he left Nazareth and he went to Naphtali. ஆனால் நாசரேத்தை விட்டு அவர் நப்தலிக்கு சென்றார். Why did he go there? ஏன் அங்கே சென்றார்? Turn with us to Matthew's Gospel 4th chapter. மத்தேயு சுவிசேஷம் 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட Look at the வாருங்கள். 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். When Jesus heard that John had been put into prison, he departed to Galilee. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். 13th words, he left Nazareth and he went towards Naphtali. 13வது வசனம், நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகாமை சென்றார். Why did he do that? ஏன் அப்படி செய்தார்? Look at the 14th verse. 14வது வசனத்தை பாருங்கள். That it might be fulfilled which was spoken by Isaiah the prophet. ஏசாயா தீர்க்கன் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறும்படி இப்படி செய்தார். So there was a situation அங்கே ஒரு சூழ்நிலை இருந்தது. that John was imprisoned. யோவான் சிறையில் அடைக்கப்பட்டான். And there was a confirmatory scripture. அதற்கு அது உத்தரவாதமான ஒரு வசன பகுதி இருந்தது. So there was a situation and there was a scripture. Jesus positively responded and he moved away from Nazareth unto Naphtali. ஒரு சூழ்நிலை இருந்தது, அதற்கு ஒத்ததான ஒரு வசனம் இருந்தது, அதற்கு ஈடு கொடுத்து அவர் நப்தலிக்கு கடந்து போகிறார். What a beautiful example, beloved, that whatever may be a situation in our life, get into the word of God and understand the mind of God and walk therein. That is the way and the will of God. இன்னும் ஒரு அழகான ஒரு வர்ணனை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் சூழ்நிலையை பாருங்கள், தேவ வசனத்துக்கு ஒப்பிட்டு பாருங்கள், அதை தொடர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கடந்து செல்லுங்கள். Now we want to bring an example from the ministry of the apostles. அப்போஸ்தலருடைய ஊழியத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Turn with us to book of Acts 13th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். They were all going on their missionary journey. அவர்கள் தங்களுடைய மிஷனரி பிரயாணத்திலே புறப்பட்டு செல்கிறார்கள். We read about Paul and Barnabas here. பவுலையும் பர்னபாவையும் குறித்து வாசிக்கிறோம். We'll read verse 46. 46வது வசனத்தை வாசிக்கிறேன். Paul and Barnabas grew bold and said it was necessary that the word of God should be spoken to you first, but since you rejected and judge yourselves unworthy of everlasting life, behold, we turn to the Gentiles. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது, நீங்களோ அதை தள்ளி
உங்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்ளுகிறபடினாலே இதோ நாங்கள் புறஜாதியரிடத்திலே போகிறோம். So people did not respond to the gospel message, the Jewish community. So that situation made them to turn to the Gentiles. யூத மக்கள் சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்காதனாலே அந்த சூழ்நிலை இவர்களை புறஜாதியர்களிடத்திலே போகும்படியாக செய்தது. But that was not everything. ஆனால் அதுவே எல்லாமாக இல்லை. There was a confirmatory scripture. அங்கே அவர்களுக்கு உத்தரவாதமான ஒரு வசனம் இருந்தது. Look at verse 47. 47வது வசனத்தை பாருங்கள். For so the Lord has commanded us, I have set you to be a light to the Gentiles, that you should be for salvation to the ends of the earth. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற தேவ வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். So the lesson has become very clear to us now. ஆகவே இந்த பாடம் நமக்கு மிகவும் தெளிவாகி விட்டது. There is a situation, ஒரு சூழ்நிலை இருக்கிறது, and we will try to find out what we should do in that situation. அந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம். Understand the mind of God from the scriptures. தேவனுடைய சிந்தையை வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். And then go there you are doing the will of God in specific. அதை தொடர்ந்து செயல்படும் பொழுது நீங்கள் வசனத்தின்படியாக தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள். Unless we concentrate on the basic study and meditation of God's word, it is impossible to find God's will. தேவ வசனத்தை நாம் படித்து ஆராய்கிற அந்த அடிப்படையான பழக்கத்திலே நாம் ஈடுபட்டால் ஒழிய தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது சாத்தியம் இல்லாத ஒன்றாகும். There are so many branches of science. அறிவியலிலே அநேக கிளைகள் உண்டு. But you should study the basic science and then you should go to the various branches of science. அந்த மற்ற கிளைகளுக்குள்ளாக நுழைகிறதுக்கு முன்பாக அறிவியலினுடைய அடிப்படை அறிவியலை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். You know what is the Bible? பைபிள் என்ன தெரியுமா? In the Bible we have got not only teaching, வேத புத்தகத்திலே நமக்கு போதனை மட்டும் இல்லை, we have got examples also. நமக்கு உதாரணங்களும் உண்டு. That is the meaning of law and testimony. அதுதான் பிரமாணங்களும் சாட்சிகளும் என்று So சொல்லப்படுகிறது. the Bible is composed of both. ஆகவே இரண்டையும் சேர்த்ததாகவே வேத புத்தகம் For every காணப்படுகிறது. teaching there is a testimony. ஒவ்வொரு போதனைக்கும் ஒரு சாட்சி We இருக்கிறது. should look into that. அதை நாம் பார்க்க If வேண்டும். we don't obey and go according to that word, அந்த வார்த்தையின் பிரகாரமாக கீழ்ப்படிந்து நாம் நடக்கவில்லை you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? There will be no light for our footpath. நம்முடைய பாதைக்கு வெளிச்சமே இல்லாமல் போகும். So beloved, every time you read the Bible, ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் வேத புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுதும் don't simply say, Lord, show me your will. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பியும் என்று வெறுமனே ஜெபிக்க வேண்டாம். Rather, like the psalmist, we should pray, oh Lord, teach me to do your will. சங்கீதக்காரனைப் போல நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு போதித்தருளும். Because as we take the word of God into our being, தேவனுடைய வசனத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக நாம் இறக்கிக் கொள்ளும் you பொழுது know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது? The entrance of your word gives light. உம்முடைய வார்த்தையின் பிரவேசம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. He tells me what I should do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லுகிறது. Otherwise I am totally in darkness, but that entrance of God's word gives me all the enlightenment that I need for walking in God's will. நான் அந்தகாரப்பட்டிருக்கிறேன், ஆனால் உம்முடைய வார்த்தையினுடைய பிரவேசமானது நான் செய்ய வேண்டியதற்கான வெளிச்சத்தை வீசுகிறது. Here lies the importance of a regular and systematic and daily meditation of God's word. இங்குதான் அனுதின ஒழுங்கான கிரமமான தேவ வசன தியானத்தினுடைய முக்கியத்துவம் That's காணப்படுகிறது. what Psalm 1 says. அதுதான் சங்கீதம் 1 சொல்கிறது அல்லவா? Blessed is the man who meditates on the word of the Lord day and night. இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். What will be the result? அதனுடைய விளைவு என்ன? Whatever he does shall prosper. அவன் செய்வதெல்லாம்